வெல்கம் டு கவிதாஸ் டைரி. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ட்ரை மட்டன் தான் செய்ய போறோம். அதுக்கு நான் மட்டனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சு. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெப்பர் பவுடர், கொத்தமல்லி இலை, அப்புறம் கரம் மசாலா, கறி மசாலா, மட்டன் மசாலா, மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்ப நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம ட்ரை மட்டன் செய்யறதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்தி சீரகம் தாளிப்புக்கு போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இதுல பட்டை கிராம்பு எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். சீரகம் மட்டும்தான் போட்டு தாளிக்கணும். நம்ம கரம் மசாலா சேர்க்கறதுனால நான் அதை எதுவுமே சேர்க்கல. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். நல்லா வதங்கி வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கிறோம். நான் இதில் 2 சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு கூட அரைச்சிருக்கேன். மட்டனுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மட்டனுக்கு ஆல்ரெடி மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமா நம்ம இந்த தக்காளி வெங்காயத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கரம் மசாலா, கறி மசாலா, மட்டன் மசாலா, மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்ப நாம மட்டன் சேர்த்துக்க போறோம். இப்போ நம்ம மட்டன் சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம கலந்து விட்டாச்சு. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டன்ல ஆல்ரெடி உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிட்டனால நான் இதுல உப்பு சேர்க்கல. தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இப்ப நாம பெப்பர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை தூவிடலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய ட்ரை மட்டன் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ட்ரை மட்டன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச இந்த ட்ரை மட்டன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.